நோட்டீஸை வாசிக்கிறேன். மறுபடியும் சாமி இறக்குவோம். இடியப்பம் சாமிக்கே இடியப்பம் முடிச்சாண்டா அவன் தாண்டா டிரைவர். அவனைத்தாண்டா வண்டி ஓட்ட சொல்லி வேகத்தரையில் டம்முன்னு தூக்கி போடப்படும். ஐயா என்ன ஊர்னே போடாம அடிச்சிட்டீங்க. சரி சிவகங்கை வட்டம். ஆமா சிவகங்கை ரோஸ் நகர், அண்ணா நகர், சீனிவாச நகர், அழகு மையானபுரம், ரோஸ் நகர். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ண? ஓம் விக்கிரதாசன், ஓம் விநாயகர், வெள்ளிஜவா அருவப்புள்ளு மாலை போடுங்கோ. நோட்டீஸ்ல பேர் அடிக்காம இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதுதான் உண்மையான பேர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு சாமியை வணங்குவது கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடக்கும் நாடகம். நாடகம் உங்கள் மத்தியில் நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் ரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டு கண்டு பிறந்த ஒரு தமிழச்சி. நல்லவர்களை மட்டும் என்னைக்கு வணங்கி கொண்டே இருப்பேன். அது மக்கள் ஒரு மனசுல குடி கொண்டாங்கன்னா யாருமே அழிக்க முடியாது. அப்துல் கலாம் ஐயா எப்ப பார்த்தாலும் நாடு நாடு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இப்படியே தான் இருந்தார். கல்யாணம் பண்ணல. நிறைய பேர் போய் கெஞ்சினாங்க, ஐயா உங்களுக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஒரு பிள்ளை வேணும்யா, அந்த அறிவு சார்ந்த பிள்ளை, ஒரு வாரிசு வேணாமா, ஏன் கல்யாணம் பண்ண மாட்டீங்க? எனக்கு அதுக்கு நேரம் இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு 15 வயசு லேசா மசில் முளைக்கோனே அப்பாவை போய் சுரண்டேன். அத்த மக கப்ளிங்க வேமா லைன் பண்ண ஏமா பொண்ணு ஏழுப்பா ஒன்றும் பண்ண முடியல, வர வர பிட்டு போடும், சரியா ஏற்றி விட மாட்டேன். அவர் தான் சொன்னார், நான் இறந்தாலும் நான் உறந்தான், இந்த உரத்தில் இருந்து முளைச்சு வருவதுதான் இளைய சமுதாயம் என்று சொன்னார் அப்துல் கலாம். நான் செத்தாலும் இளைஞர் கையில நாடு இருக்குன்னு சொன்னார். ஆமாங்கய்யா, உங்க வாக்கு பொண்ணா இருக்க 18ஆம் படி கருப்பின் சத்தியமா இளைஞர் கையில தான் இருக்கு. கப்பு, சைடிஸ், பூலிப்பூ, கணேஷ் கோயில் சிச்சுக்கங்க எல்லாரும். இடியப்பம் தான் இடியப்பம். அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த மேடையில பேசினா கூட அவருக்கு இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. அவர் பேசுறதே மெதுவாத்தான் பேசுவார். அன்பு சார்ந்து என் தமிழ் சொந்தங்களே, உங்களை இந்த பாயாசம் அதோட சிவகங்கை நாட்டை எழுதி வச்சிருப்பார். நம்ம எல்லாருமே அன்பா தமிழர் என்று உணர்வோடு ஒற்றுமையா இருந்துட்டா இந்த காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு வேலைகள் குறையும். இங்க இருக்காங்க காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு எனக்கு நண்பர்கள். ஏன் சொல்றேன், அன்பாலயத்துக்கு பக்கத்துல ஒரு 4 வீடு 4 குடும்பத்துக்காக என்னுடைய இடத்துல கட்டி கொடுக்கும் போது அதற்கு நிறைய சிமெண்ட், எம்சாண்டு தேவையான பொருட்களை அதிகமா உதவி செய்தது காவல்துறை அதிகாரி ஐயா தான். இவ்வளவு தூரத்துக்கு நான் பேசுறேன், எனக்கு 200 ரூபா போட்டீங்க. சாரி, என் தவறு, ஏன் மேல. என் டிரைவரை பெல்ட் போட்டு ஓட்ட சொன்னேன், அவன் பேண்ட் பெல்ட்டை மட்டும் போட்டு ஓட்டான். நல்ல வேலை முண்டமா ஓட்டான். விதி மதிப்புக்குரிய சிவகங்கை காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை இந்த விழா குழுவின் சார்பாக வருக வருகன்னு இருக்கரங்குப்பி அழைக்கிறார்கள். வாங்கய்யா, ஐயா மேடைக்கு வாங்க. 2 பேர் வாங்கய்யா, 2-3 தொண்டு இருக்கு, வாங்க. உங்களுக்கு என்னைக்குமே நான் விழிப்புணர்வா இருப்பேன். என் வண்டி 4752 கண்ட்ரோல். ஐயா அந்த இடியப்பம் சொல்றவங்களுக்கு ஏதாவது லத்தியில கம்பு கூட்டில் அடிக்க முடியும். இந்த இடை வயிறாய்யா ஈபி திருநா கடமந்தகுடி சி ரமேஷ் கலைவாணி குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்காக 501 இதை போட்டு விடு. எங்களுக்கு காவல்துறைக்கு மரியாதை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கு நன்றி. இந்த நாடகத்தை நல்ல முறையில் கண்டுகளித்து எந்த சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக முடித்து தருமாறு விழா கமிட்டியாளர்களையும் பார்வையாளர்களையும்
காவல்துறை சார்பாக அன்போடு கேட்கிறேன். என்னடா மைக்கு காவல்துறை அதிகாரி ஐயா அருமையா பேசினார். சத்தமே வரலையா என்னையா? மற்ற நேரம் பிடிக்கும் போது மட்டும் எங்களை நொங்க கலட்டுறிய ஆட்சி புக்கா அதான் நாங்களும் உங்களோட பிறந்த ஆளுகதான். நாங்க வேற ஆள் இல்லைங்க. அதே அவர் நண்பர்கள் தான் ஐயா. இதுல அவதாரம் கட்டினால கூட அவரை பார்த்தோடனே மறைச்சிருப்பிய. இப்ப பக்கத்துல இருக்க ஆட்ட தொடையில சொல்லி சொல்லுவாங்க அந்த பேசினார்ல அவர் தான் எனக்கு 500 ரூபா போட்டவர். அவர் ஒரே ஒரு விஷயம், ஏன் அவதாரம் போடுறாங்க நிறைய பேருக்கு தெரியல. இல்லனே ஒரு நாள் குடும்பத்துக்காக செலவு பண்ற காசை வண்டிக்கான ஆதாரம் இல்லாமல் நீ காவல்துறை அதிகாரியாட்ட அவதாரம் கட்டும் போது அத்தாடி உழைச்ச காசு போச்சே, இந்த 500 ரூபா அந்த பிள்ளை வீட்டிலுக்கு ஏதாவது தீமண்டை வாங்கிக்கலாம் நீ உணர்ந்து தவறு செய்ய மாட்டேன் என்பதற்காகத்தான் அவதாரம் போடுறாங்க. அதுல சில பேர்லாம் இந்த சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுகிட்ட எல்லாம் காவல்துறை ஐயா ஃபைன் போட்டாருன்னா அவன் அன்னைக்கு பூரா வேலைக்கு போக மாட்டேன். அவன் இங்க நின்றுக்குருவேன். எங்க தொண்டி ரோட்ல நின்றுக்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு சிக்னல் கொடுப்பேன். மச்சான் எங்க கட்டிங்க போடலாம் எத்தனை போலீஸ்? 4 பேரு. அப்படியா? அவன் சுப்பையா சந்த கடைக்கு போயிருக்கேன். அவனை வாங்கிட்டு சொல்லி அங்கே நம்ம ஊர் கம்மாக்கல்ல அடிச்சுக்கிறோம் அங்கிட்டு போயிருவேன். அடுத்து ஒரு ஆள் வந்திருக்கேன் வேமா பொண்டாட்டிக்கு பிள்ளை வளர்ந்துச்சு சிவகங்கை பாக்குறதுக்கு ஒருத்தன் சொல்லியிருக்கேன். ஓத்த உனக்கு பிறந்துருப்பா கிட்டு வாடா போய்க்க. அடுத்து ஒரு ஆளு 100ல இவனை கவனிக்கல. 100ல போனவனை சீனம் கேட்க ப்ரோ டாண்டா சீமக்கர்ல சட்டா சடன விட்டு சீமக்கர்ல விட்டுருக்கேன். அங்கே ஒருத்தன் வெளியே இருந்தவன் மிரட்டு ஓடி அப்புறம் வெதற வச்சு முள்ளுல ஊத்தி இதுக்கு மேல ஜோக்கு இல்லை. அவ்வளவுதாங்கய்யா கொடுத்த காசுக்கு விட்டான். என்னத்த சொல்ல, சிவகங்கை அன்வாரியா ஹோட்டல் என்ன ஓட்டிருக்கு ஜலால் ரூபாய் 1001 அன்பளயத்துக்காக